ஒரு வழியா கொண்டு போன அன்னதானத்தை எல்லாம் கொடுத்து முடிச்சுட்டு நாங்க திருவிழாக்குள்ள போயிட்டோம். நார்மல் டைம்ல இந்த பிளேஸ் வந்து அவ்ளோ எம்ப்டியா இருக்கும். இந்த ஊர சுத்தி இருக்கிற எல்லாருமே இந்த திருவிழாவுக்கு கம்பல்சரி வருவாங்க. ஏன்னா இது வந்துட்டு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் நடக்கும். அது மட்டும் இல்லாம இது ரொம்ப பெரிய திருவிழா. நான், என்னோட ஹஸ்பண்ட், தென் என்னோட சன், அப்புறம் என்னோட கூட பிறந்த தம்பி, அப்புறம் எங்க மாமியார். நாங்க எல்லாருமே சேர்ந்து ஃபர்ஸ்ட் உள்ள என்டர் ஆனதுமே எந்த திங்ஸும் வாங்கல. நாங்க நேரா சாமியை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக உள்ள போயிருந்தோம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த திருவிழால ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டீங்கன்னா ராட்டினம் தான். நிறைய ராட்டினம் இருந்துச்சு இங்க. திருவண்ணாமலையில என்னங்க ஸ்பெஷல்? திருவண்ணாமலை கோவில் தான் ஸ்பெஷல். அங்க இருக்கிற அண்ணாமலையார் தான் ஸ்பெஷல். ஸோ சேம் இங்கே கலசப்பாக்கத்துலயும் அதே மாதிரி கோயில் இருக்கும். அங்கேயும் அண்ணாமலையார் இருப்பாங்க. ஸோ சேம் ரெண்டு சைட்ல இருந்துமே சாமியை கொண்டு வந்து கலசப்பாக்கம் ஆத்துல இறக்கி சாமி கும்பிடுவாங்க. ஸோ ரெண்டு சாமியும் வச்சு வழிபடுறது தான் கலசப்பாக்கம் ஆத்து திருவிழா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஸ்ட்ரைட்டா வந்துட்டு திருவண்ணாமலை கோயில் போனோம் அப்படின்னா சாமியை பார்க்கறதுக்கு எவ்வளவு ப்ரொசீஜர் இருக்கு, எவ்வளவு லாங் போகணும், எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இங்க அப்படி கிடையாதுங்க. கூட்டமா தான் இருக்கும். பட் நம்ம ஈஸியா வந்து சாமியை பார்த்துட்டு வந்துடலாம். அது மட்டும் இல்லாம இங்க வந்துட்டு சாமியை கொஞ்சம் ஓப்பன் அப்பான பிளேஸ்ல வைக்கும் போது அது பாக்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறைய திங்ஸ் வாங்கணுன்ற ஆசையோட உள்ள போயிருந்தேன். பட் லாஸ்ட் டைமும் நான் கன்சீவா இருந்ததால என்னால முடியல. எந்த டைமும் அதே மாதிரி தான். கன்சீவா இருக்கிறதுனால கொஞ்சம் மயக்கம் இருந்ததால என்னால அதிகமா சுத்தி பார்க்க முடியல. தென் வந்துட்டு பாத்தீங்கன்னா தம்பிக்கு தூக்கம் வந்துருச்சு. சரி நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கரெக்டா நாங்க கிளம்புனதுல இருந்து திரும்பி வர வரைக்குமே மழை அங்க வந்து கொஞ்சம் கூட கிடையாது. எங்க வீட்டுக்கு வந்ததும் பயங்கரமான மழை.